கோயம்புத்தூர்ல இருக்க ஈஷா யோகா மையம் இது எப்படி உலக அளவுல பிரபலமானது? இன்னொன்று ஆதியோகி அந்த சிலைக்கு பின்னால் இருக்க உண்மைகள் என்ன சார்? சிலைக்கு பின்னாடி உண்மைகள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஃப்ராடு தான். சாமியாக இருந்தாலே ஃப்ராடு தான். ஈஷாவில் இருக்கிற சீடர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வத்தலா இருப்பாங்க. வத்தலா இருப்பாங்க, அதாவது ஒல்லியா இருப்பாங்க. இல்லை, அப்படியே பஞ்சத்தில் சோத்துக்கே இல்லாத இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. இதே நித்யானந்த ஆசிரமத்தில் பாருங்க, எல்லாரும் நல்லா பளபளன்னு இருப்பாங்க. ஆமா ஆமா, கரெக்ட் தான். கரெக்டா. இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த காட் பிஸ்னஸ் அப்படின்னு இந்த பேரை வந்து நான் காட் பிஸ்னஸ் தான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க, எதுக்கு அவ்வளோ பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறாங்க? இல்ல அப்படிதான் சொல்லி அந்த சொல்லிக்கிறாங்க. அது சொல்றவன் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறான்னா, நீ அந்த காரியம்லாம் பண்ணலன்னா அவர் சொர்க்கத்தில் சோத்துக்கு பிச்சை எடுப்பாரு. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவன் என்ன உங்களை ஒரு கில்ட்டுக்கு ஏற்கலாம். நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் சாமி ஆயிட்டாரு. பக்கத்து வீட்டில் யாராவது சிப்பிடா ஒரு சில அலுவலகங்கள், ஒரு சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில எல்லா அலுவலகங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தர் இருப்பான். அதை என்ன சொல்லலாம், நான் ஒரு நாள் இந்த ஆஃபீஸில் வரலன்னா அவ்வளோதான், இந்த ஆஃபீஸே காலி. நான் ஒரு நாள் இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த வீடே காலி. ஆனால் காலேஜ் படிக்கும்போது நானே ஒரு எங்கள் கல்லூரி மேகசினில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு எங்கள் ப்ரொஃபஸர் வந்து கடுப்பாயிட்டாரு. நீலாம் வெளியே போனோன்னா டேஞ்சரான சயின்டிஸ்ட் ஆகிடுவேன் அப்படின்னாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க வரலாற்று ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேரடியாகவே நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடுறேன். பல பேருக்கு இருக்க ஒரு ரொம்ப அதிகமான கொஸ்டின் கேள்வின்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க ஈஷா யோகா மையம் இது எப்படி உலக அளவில் பிரபலமானது? இன்னொன்று ஆதியோகி அந்த சிலைக்கு பின்னால் இருக்க உண்மைகள் என்ன சார்? சிலைக்கு பின்னாடி உண்மைகள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஃப்ராடு தான். சாமியாக இருந்தாலே ஃப்ராடு தான். அது வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, சாமியார் அப்படின்னு சொன்னால் ஃப்ராடு, அவ்வளோதான் மொத்தத்தில். நீங்கள் ஆனால் அங்கே தானே சார் மக்கள் எல்லாம் அப்படியே என்ன திரளாக போயிட்டு இருக்காங்களே. அதுக்கு காரணம் என்ன ஒன்று இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன் திரும்ப. நீங்கள் பலவிதமாக சாமியார்களை பார்க்கலாம். ஈஷாவில் இருக்கிற சீடர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வத்தலா இருப்பாங்க. வத்தலா இருப்பாங்க, அதாவது ஒல்லியா இருப்பாங்க. இல்லை, அப்படியே பஞ்சத்தில் சோத்துக்கே இல்லாத இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. இதே நித்யானந்த ஆசிரமத்தில் பாருங்க, எல்லாரும் நல்லா பளபளன்னு இருப்பாங்க. ஆமா ஆமா, கரெக்ட் தான். கரெக்டா. இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த காட் பிஸ்னஸ் அப்படின்னு இந்த பேரை வந்து நான் காட் பிஸ்னஸ் தான் சொல்லுவேன். காட் பிஸ்னஸ் இஸ் அ பிஸ்னஸ் வேர் யூ டேக் மணி அண்ட் கிவ் நத்திங் டு தம். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் என்ன பண்ணும், பணத்தை வாங்கிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் திருப்பி ரொட்டேஷன். ஆமாம், திருப்பி ரொட்டேஷன் இல்லைம்மா, நீங்கள் கொடுத்த காசுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. ஏதோ ஒரு பொருளை கொடுக்கணும், ஒரு சர்வீஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி வச்சுருக்கீங்க, மாதம் பணம் கட்டுறீங்க, இன்டர்நெட்டுக்கு வந்து இன்டர்நெட் சர்வீஸ் வருது, ஓடிடியில் படம் கட்டுறீங்க, படம் பார்க்குறீங்க. இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்களே, என்னைக்காவது யாராச்சும் கடவுளை காமிச்சிருக்காங்களா உங்களுக்கு? காசை மட்டும் வாங்கி உள்ளே போட்டால் போதும், அதுக்கு கணக்கும் காட்ட வேணாம், திரும்ப எதுவும் கொடுக்கவும் வேணாம். ஏன் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு சாமியாரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறார், சாமி இல்லைன்னு சொல்றதுக்கே ஒரு சாமியார் இருக்காரு. ஐயோ, இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு சாமியார். ஆமா, அப்ப அவரும் ஒன்று சாமியார். அவரும் சாமியார் தான். இன்ஃபினிட்டியோ என்னோன்னு பேர், அதுக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கு பேர். அந்த மாதிரி சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்றது இதுதான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பூரா வெறுமனே கேஷில் தான் பண்ணுவீங்க, அதுக்கு அக்கௌண்ட்ஸும் இருக்காது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெண்டில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். ஒன்று நீங்கள் கஞ்சா வியாபாரியாக இருக்கணும், ட்ரக் டீலராக இருக்கணும். அவங்க தான் வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் கேஷில் தான் பண்ணுவாங்க. யாராவது ஒரு ட்ரக் டீலர்கிட்ட போய் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லைன்னா நீங்கள் ஒரு பூசாரியாக இருக்கணும். இல்லை பூசாரி, இல்லை சாமியார், இந்த ரெண்டு பிஸ்னஸ் தான் வெறும் கேஷ் மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க, கணக்கு காட்ட மாட்டாங்க, இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் ரெண்டாவது கேட்டகரி ஆளுங்க. இவங்க வர்றது காரணம் என்னன்னா, மக்களின் அறியாமை இல்லை, மக்களின் பொறுப்பற்ற தன்மை.
ஓ, மக்கள்ல தான் சொல்றீங்க குறை. ஆனா நல்ல பேர் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மக்கள்லாம் எங்களுக்கு அங்க போனதான் மன நிம்மதியா இருக்கு, அங்க போய் ஒரு மெடிடேஷன் பண்ணா நிம்மதியா இருக்கு, அங்க வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் தான் வருதுன்றாங்க சார். இது எப்படி சார் எடுத்துக்கிறது? பல இடங்கள்ல சாமியார்கள் கொடுக்குற பிரசாதத்துல போதை மருந்து இருக்குன்னு கம்ப்ளைண்டே இருக்கு. இங்க கூட இப்போ நம்ம பூந்தமல்லி பக்கத்துல தாண்டி ஒரு ஆசிரமம், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு நண்பர் வந்து அங்க இருந்தார், அதுல மெம்பரா இருந்தார். அது சொன்னார், அங்கே போனோம்னா அந்த தியான மண்டபத்தில் உள்ள உட்காந்தோம்னா பயங்கரமான ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வைப் கிடைக்கும். இல்லை, உங்களுக்கு கிட்டத்தட்ட கடவுளை பார்த்த மாதிரியே கூட ஒரு ஃபீல் கிடைக்கும். சும்மா கதை விடாதே அப்படின்னு. சரி வாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா அவர் சீனியர் மெம்பர். சாதாரணமாக அந்த ஃபர்ஸ்ட் லெவல் தியானம் பண்ணுற இடத்துக்கே யாரையும் முதல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. சார் இதில் கூட கேட்டகரி இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்? முதல்ல அவங்க நம்பணும்ல உங்களை. உங்களை அவங்க நம்பணும்ல. நீங்க போய் வெளில போட்டு கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது? ஓகே ஓகே, இதுல கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஃப்ராட் தனத்தை பக்காவா பண்றாங்க. வடிவது சொல்லார்ல, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா போனாங்க, அந்த மாதிரி விஷயம்தான். அது மாதிரி அவர் என்னை கூட்டு போயிருந்தாரு. வெளியே ஒரு மண்டபம் இருக்கும், அந்த ஏரியா தான் பொதுமக்கள் அலோடு. அடுத்த ரவுண்டு ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தால இன்னர் சர்க்கிள் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த 2வது சர்க்கிளுக்கு என்ன கூப்பிட்டு போகணுன்னு அவர் சொல்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க விட மாட்டேன்றாங்க. இவர் ஒன்றே அத்தாரிட்டி இல்லை, அங்கே உள்ள அத்தாரிட்டி இல்லை. சரி இன்னைக்கு ஒரு நாள் தான், இப்படிலாம் நீங்கள் திடீர்னு கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் என்ன அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போகும்போது ஒரு தீர்த்தம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சு. லைட்லாம் அப்படியே டிம் லைட், எப்பவுமே இந்த மாதிரி தியானம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிம் லைட் ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. இந்த படம் ஒரு மியூசிக் கூட ப்ளே பண்ணுவாங்க. தசாவதார படத்தில் கமலஹாசன் கேட்டார், யோ இங்கே என்னங்க ஃபர்ஸ்ட் நைட்டாக யார் நடக்குது, எங்கே லைட்டை ஆஃப் பண்ணி வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு அதில் ஏதோ கலந்துருக்காங்கன்னு. உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணீங்க அந்த பிரசாதம் குடிச்சிட்ட பிறகு? ஏன்னா நான் முன்னாடி தண்ணிலாம் அடிப்பேன்றதுனால எனக்கு அது போதைன்னா என்னன்னு தெரியும். இப்போ நீங்க ஒரு லேடின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல, நீங்க இதுவரை போதைப் பொருட்கள் எதுவுமே பயன்படுத்தலை, பயன்படுத்தி பழக்கம் இல்லை. நீங்க சாப்பிட்ட ஒரு உணவுப் பொருள்ல போதை மருந்து கலந்துருக்கா இல்லையான்னா உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு தோணும். அது மயக்கம்னு சாதாரணமாக இருக்கும்போது தோணும். உங்களுக்கு செட்டப் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அங்கே உட்கார வச்சா எப்படி தோணும்? ஓ, இந்த இடத்துல நான் வந்தோடனே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுப்பா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருச்சு அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே, இங்க வந்தோடனே ஒரு பாசிட்டிவா இருக்குப்பா, எல்லாமே நான் மறக்கிறேன். போதைப் பொருள் வந்து டக்குன்னு வேலை செய்யாது, ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்க அங்கே போய் உட்காந்து செட்டில் ஆகும்போது தான் அது உள்ள செட் ஆகும். அதுக்கு சாப்பிட்ட அந்த கொஞ்சம் அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு அப்படி நிற்கும், அப்புறம் தெளிவாயிடும். அப்படியே உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வந்துருவாங்க. சரியா? இது வந்து காமனாக எல்லா இடங்கள்லையும் நடக்கிறது. இன்னொன்று பிளாசிபோ எஃபெக்ட்பாங்க. பிளாசிபோ எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா, மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லக்கூடியது. பிளாசிபோ எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்ன்றதை விட மெடிக்கல் ஃபீல்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஹியூமன் வாலண்டியர்ஸ். இவங்க தமிழ் படத்துலலாம் காட்டுறாங்களே, ரகசியமா ஏழைகளை ஏமாத்தி கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அந்த மருந்தை விற்கணும்னா திரும்ப ட்ரக் கண்ட்ரோல் போர்டில் இருந்து அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் வாங்கணும்னா மனிதர்களுக்கு நாங்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணணுன்றதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க அந்த மருந்து சாப்பிட ஒத்துக்கிட்டவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும், அவங்களோட கன்சென்ட்லாம் இருக்கணும். அப்படிதான் டெஸ்ட் பண்ண முடியும். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 பேர் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 50 பேருக்கு அந்த ஒரிஜினல் மருந்தை கொடுப்பாங்க, இன்னொரு 50 பேருக்கு வெறும் மருந்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அந்த மாத்திரையில எந்த மருந்து இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, வெறும் அந்த வெள்ளை கலர்ல இருக்கும். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இது ஒண்ணு 50 பேருக்கு வந்து மருந்து கலந்தது, மருந்து கலக்காதது. இதை கொடுத்து பார்ப்பாங்க. இது சில பேருக்கு என்ன ஆயிடும்னா, மாத்திரை சாப்பிட்டுருக்கோன்றதுனால சரியாயிடுச்சுன்னா அவங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு தோணும். அதுதான் பேர் பிளாசிபோ எஃபெக்ட். ஓகே ஓகே, நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, சின்ன குழந்தைங்க வந்து ஜுரங்கிறோம் வந்து அப்படியே ரொம்ப சோர்ந்து படுத்துருக்கும். வாமா டாக்டர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சாயங்காலம், ஏன்னா டாக்டர் சாயங்காலம் தான் வருவார். இப்போ அவர் பகலில் ஜிஹெச்சுக்கு வேலைக்கு போயிடுவார். அவர் சாயங்காலம் வருவாருன்னு சாயங்காலம் அங்கே போகலான்னு கிளம்புறப்பவே கொஞ்சம் தெம்பான மாதிரி ஆகிடும். ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே கொண்டு போய் உட்கார வச்ச உடனே தெம்பாகி விளையாட ஆரம்பிச்சு. ஆமாம் சார், நம்மளுக்கு இது புரியாமல் சொல்லுவாங்க, என்னென்ன டாக்டர் வீட்டுக்கு போகிறவர் தான் இப்படி இருந்தது, அங்கே போனோடனே நல்லா ஆகி போச்சு, அந்த ஆள் தேவையில்லாமல் 200 ரூபா வேற வாங்கிக்கிட்டான்
அப்படிம்பாங்க. அதுதான் பேர் என்னன்னா பிளாசிபோ எஃபெக்ட். அந்த குழந்தையோட மனசு என்ன நம்ப ஆரம்பிச்சிடும்னா, நான் அங்கே போயிட்டேன், டாக்டர் வந்து பார்த்துருவோம், அது தெரியும், அம்மா காலையிலேருந்து சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட போனோம்னா மாத்திரை தருவாங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ டாக்டர்கிட்ட வந்துட்டோம், அப்போ சரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். இந்த பிளாசிபோ எஃபெக்ட் அதை வந்து மைண்டில் வச்சுக்கிங்க. இதுதான் வந்து இங்கே நடக்கிறது. என்ன பொறுப்பற்ற மக்கள் அப்படின்னு சொன்னால், தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்களுக்கு நடக்கிற நல்லதோ கெட்டதோ வேற யாரோ செஞ்ச வேலையாலலாம் வரல, நீங்கள் செய்கிற வேலையால் தான் நடக்குது. இல்லை சார் நான் சும்மா தான் இருந்தேன், அவன் தான் என்னை வந்து இது மாதிரி என்னை நஷ்டப்படுத்தினான் அப்படி. நீ உன்னை நஷ்டப்படுத்துகிற மாதிரி அவனை என்ன நோண்டி விட்டான்னு யோசிச்சு பார்த்தா தெரியும். ஒரு 6 மாதம் முன்னாடி நீ அவனை ஏதாவது நோண்டி விட்டுருப்பேன், அதுக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவன் பதிலுக்கு இன்னொரு வாட்டி நோண்டி இருப்பான். ஸோ இந்த மக்கள் வந்து நாம் செய்கிற காரியத்துக்கு தவறுகளுக்கு நாம தான் காரணம் அப்படின்றத ஏற்றுக்கிறது இல்லை. அந்த காரணத்தை ஏற்றுக்கிறது இல்லை. எல்லாரும் சொல்றது என்ன சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாருமே சொல்றது மத்தவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, கடவுள் ஏன் என்ன சோதிக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு மட்டும் நடக்குது எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா பொறுப்பற்ற தன்மை. நான் ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சேன்னா அந்த தோல்விக்கு நான் தான் காரணம். ஒரு இதில் ஜெயிச்சேன்னா அந்த ஜெயிச்சதுக்கும் நான் தான் காரணம், என்னுடைய உழைப்பு தான் காரணம். சரியா? அப்போ என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கணும். இப்போ குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சொல்லும், உடைச்சிடும் ஏதாவது, நான் ஒன்றுமே பண்ணல அது தானாக உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும். அதுபோலவே இவங்க நான் ஒன்றுமே பண்ணல ஆனால் எனக்கு தப்பாயிடுச்சு. யோசிச்சு பார்த்தா தெரியும் நீ என்ன தப்பு பண்ணன்னு. புரியுதா? அப்போ இந்த தன்னுடைய செயல்களுக்கு தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த பொறுப்பு இல்லாததுனால தான் இவங்க என்ன பண்றாங்க, கடவுள் மேல பாரத்தை போடுவோம் அப்படின்னு பேரே கடவுள் மேல பாரத்தை போடுறது. இது வந்து ஒரு நல்ல ஜோக் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் வேணாம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவங்க வீட்டில் வந்து சரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு வாங்க, ஏம்மா கல்யாணம் வேணான்றீங்கண்ணா, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், தனியாகவே நிற்கிறேன், எல்லா திறமையும் எனக்கு இருக்கு, சொந்த காலில் நிற்கிறேன், எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, அப்போ நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னாராம், அப்படியாம்மா சரி, இதுவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பின்ன ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒன்று தப்பாயிடுச்சு, அப்போது அந்த பழியை தூக்கி யார் மேலே போடுவீங்க, உங்கள் மேலே போட்டுப்பீங்களா அப்படின்னு. ஆமாங்க, அப்போ பழியை தூக்கி போடுறதுக்காவது ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி. இவங்க மதம்னு வச்சிருக்கிறது பூராமே எதுக்கு வச்சிருக்காங்க, தன்னுடைய தவறுகளுக்கு தான் பொறுப்பு இல்லை, வேற ஒருத்தர் தான் பொறுப்பு. அந்த வேற ஒருத்தர் யாரு, கண்ணுக்கு தெரிஞ்சு யார் மேலேயும் அந்த பழியை போட முடியல. அப்ப யார் மேல பழி போடலாம், கடவுள் மேல பழி போடு, அந்த கடவுள் என்ன சோதிக்கிறான். புரியுதுங்களா? தன்னுடைய தவறுக்கு தான் தான் பொறுப்புன்ற எடுத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு, நம்மளை கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பொறுப்பை ஏத்துக்கலைன்னா என்ன ஆகும், நம்மளை கரெக்ட் பண்ணிக்க மாட்டோம், திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப பழியை தூக்கி அங்கே போட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த இடத்துல தான் இவங்க உள்ள வராங்க, சாமியார்கள் உள்ள வர. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பேசுறேன், உங்களுக்காக நான் மீடியேட்டரா இருக்கேன், நீங்க போய் டைரக்டா பேச வேண்டாம், நான் பேசல. நீங்க பேசி பேசி பாக்குறீங்க, ஒன்றும் நடக்கல, என்கிட்ட வாங்க, எனக்கு அவரோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு, நானே பேசிடுவேன் அப்படின்னு இவங்க உள்ள நுழையிறாங்க. இது நான் ஜக்கி வாசுதேவன் நீங்க கேட்டீங்க, ஜக்கி வாசுதேவன் தனியா நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லா சாமியாருமே பண்ணக்கூடிய வேலை என்னன்றதை யோசிச்சிங்கனாலே புரியும். அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க, எதுக்கு அவ்வளோ பூஜை புனஸ்காரம்லாம் பண்றாங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை அப்படிதான் சொல்லி நான் அந்த சொல்லிக்கிறாங்க. அது சொல்றவன் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறான்னா, நீ அந்த காரியம்லாம் பண்ணலன்னா அவர் சொர்க்கத்தில் சோத்துக்கு பிச்சை எடுப்பாரு, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவன் என்ன உங்களை ஒரு கில்ட்டுக்கு ஏற்றலாம். ஐயோ நம்மளால அப்பா வந்து அங்கே அப்படி நமக்கு அப்பா இவ்வளோ நாள் சோறு போட்டு வளர்த்தாரு, அவர் அங்கே போனோடனே அங்கே அவரு இங்கேயே வேலை பார்த்தவர் அங்கே போய் வேலை பார்க்க மாட்டாரா?
சொர்க்கத்துல போய் வேலை இங்கேயே வேலை பார்த்து சம்பாதிக்க முடிஞ்சவருக்கு சொர்க்கத்துல போய் வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாதா? ஓகே. அப்படி ஒண்ணு இருந்தா அப்போ இவன் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு உங்கள்ட்ட என்ன சொல்றான், இந்த பூஜையெல்லாம் நீங்க பண்ணலைன்னா உங்க அப்பா அங்க சோத்துக்கு பிச்சை எடுப்பாரு, உங்க அம்மா அங்க சோத்துக்கு பிச்சை எடுப்பாங்க, இந்த காரியம்லாம் பண்ணிட்டேன்னா இங்க இருந்து அந்த பலனை நான் அமுச்சு விட்டுருவேன் சார். இன்னொன்னு கூட சொல்லி பயமுறுத்துவாங்க சார், அது இந்த ஆத்மா வந்துட்டு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம், வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோம், அவங்களை அலக்கழிக்கும், அப்பெல்லாம் பயமுறுத்தி தானே சார் அந்த வேலையெல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லம்மா, நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் சாமி ஆயிட்டாரு. சாமி ஆயிட்டாரு. பக்கத்து வீட்டுல யாராவது செத்து விடா அவர் பேய் ஆயிட்டாரு. அவர் பேய் ஒரு சாமி. ஏன் நம்ம வீட்டுல செத்தாலும் பேய் ஆயிட்டாருன்னு சொல்ல வேண்டியதுதானே? அப்போ பேசிக்கலாவே என்ன விஷயம், நம்ம இப்போ எங்கள் அப்பா வந்து 2011 இறந்துட்டாரு. இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்கன்னா நான் ஒன்றுமே செய்யலை, எதுவுமே செய்யலை. நான் ஏன் ஏன் என்ன செய்யணும்? அவர் இறந்துட்டாரு, அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் போட்டு யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. என்ன பிரச்சனைன்னா நம்ம வந்து நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக நினச்சிக்கிறோம். சரியா? அதாவது இப்போ ஒரு சில அலுவலகங்கள், ஒரு சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில எல்லா அலுவலகங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன சொல்லலாம், நான் ஒரு நாள் இந்த ஆஃபீஸில் வரலன்னா அவ்வளோதான், இந்த ஆஃபீஸே காலி. நான் ஒரு நாள் இந்த வீட்டில் இல்லைன்னா அந்த வீடே காலி. நான் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் அப்படின்ட்டு மிரட்ட ஆரம்பிப்பாங்க. மிரட்டுறது இல்லை, தன்னுடைய இம்பார்ட்டன்ஸை அப்படி காட்டுவாங்க. சரியா? அப்போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸை காட்டுறாங்க. அதே போலவே இவர்கள் சிலரை பார்க்குறாங்க, என்ன மாதிரி மனுஷங்க, அந்த ஆள் இல்லைன்னா அந்த வீடே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவர் செத்து போயிடுவார். 2 மாதம் கழிச்சு பார்த்தா, 2 மாதம் கழிச்சு இல்லை, அவர் செத்த அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, வேற ஒரு இடத்துல டீ ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பாரு, டிஃபன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த பாடி கொண்டு போய் இப்போ எரிச்சாச்சு இல்லை புதைச்சாச்சுன்னா வந்த உடனே மத்தியானம் லஞ்சு ஓடும். பார்த்துருக்கீங்களா? எல்லா மரண வீடுகள்லையும் பார்த்துருப்பீங்க நீங்கள். இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்ல வரீங்க? இல்லைம்மா, இவ்வளோ நாள் தன்னை அவ்வளவு, அது பேரே சுடுகாட்டு வைராக்கியம் வைங்க. சுடுகாட்டு வைராக்கியம். சுடுகாட்டு வைராக்கியம்னு சொல்லலாம், இல்லை சுடுகாட்டு விரக்தின்னு சொல்லலாம். சுடுகாட்டின் விரக்தி. ஏன்னா நேற்று காலையில் அவன் பேசிகிட்டு இருந்தான், சாயங்காலம் செய்தி கேள்விப்படுறான், இவன் ரொம்ப முக்கியமான ஆள்னு நினச்ச ஆள் இறந்துட்டாரு. அங்கே போய் பார்க்குறான், அவர் அவ்வளோ முக்கியம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதை பற்றி யாருமே கண்டுக்கவே இல்லை. அவன் டீ குடிச்சிட்டு இருக்கிறான், அந்த பக்கம் ஓரமாக 2 பேர் நின்று தம் அடிச்சிட்டு இருக்கான், இந்த பக்கம் 2 பேர் சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். பாடியை கொண்டு போனாங்க, எரிச்சாங்க, வந்த உடனே பெரிய படையில் போட்டு சோத்தை போட்டாங்க. எல்லோரும் உட்காந்து கல்யாண வீடு மாதிரி பந்தி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நாள் அவ்வளோதான், நான் வேஸ்ட்டா அப்படின்ற ஒரு சிந்தனை வரும்போது அடுத்த கேள்வி இவனுக்கு வரும், அப்போ நானும் செத்துட்டேன்னா என்னையும் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா? யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்றீங்க ஒரு மனுஷனும். அவனுக்கு அந்த பயம் வந்துடும். இல்லை நான் தான் முக்கியம் நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நான் முக்கியம் இல்லை போல இருக்கே அப்படின்னு ஒரு பயம் வருது இல்லை? அப்போதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பார்க்கில் வந்து ஒரு 5-6 பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. சாயங்காலம் 5:30 மணி 6 மணி ஆகுது. ஒரு பையன் அங்கேருந்து ஓடி வருவான். வரான், ஏய் குமார், உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்டாரா, செம கோவத்தில் இருக்காரு. இந்த பசங்க ஓன்னு சிரிப்பாங்க, போ நல்லா வாங்க போகிற அப்படின்னு. இதில் இவன் உடனே ஒரு செகண்ட் பதறுவான், அடுத்த செகண்ட் சுதாரிச்சிடுவான். சுதாரிச்சுட்டு சொல்லலாம், போடா எங்கள் அப்பா காலையிலே சொல்லிட்டு தான் போனார், ரெடியாரு 6 மணிக்கு நம்ம KFC போகிறோன்னு. நான் இங்கே விளையாடிட்டு இருக்கேன்ற இதில் கோவத்தில் இருக்காரு, லேட் ஆகுது என்ன, நீங்கள் வேணா இங்கே விளையாடுங்க, நான் எங்கள் அப்பா கூட போய் ஏசியில் உட்காந்து KFC சிக்கன் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிடுவான். இவன் போனவொடனே இங்கே இருக்கிறவன் பூரா குழம்பிடுவாங்க, நம்ம உட்காந்து மண்ணில் விளையாடிட்டு இருக்கோம், அவன் போய் KFC சிக்கன் சாப்பிடுவானோ அப்படின்னு. இப்படித்தான் அந்த மரணத்தை பார்க்குற வரை தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சவன் மரணத்தை பார்த்தோடனே தானும் முக்கியம் இல்லை போலையே அப்படின்றப்போ தான் அவன் என்ன பண்ணுறான், ஆஃப்டர் லைஃப்னு ஒன்று கிரியேட் பண்ணுறான். மரணத்துக்கு பின்னாடி என்ன, அதாவது மனுஷனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மனுஷனுக்கு இறந்த காலம் தெரியும், இறந்த காலத்தில் நம்ம செஞ்ச தவறுகள் கரெக்டான விஷயங்கள் எல்லாம் தெரியும். மிருகங்களுக்கும் தெரியும். அது காட்டில் இருக்கும், ஒரு மான் பார்க்கும், ஒரு சிங்கம் அடித்து இந்த மான் செத்து போச்சுன்னு தெரியும். அப்போ சிங்கம் வந்தால் நம்ம தப்பிச்சு ஓடிடணுன்றது அதுக்கு தெரியும். பசிக்குது, அந்த புல்லை சாப்பிட்டா
பசி அடங்குதுன்னு தெரியும், தாகம் அடங்குது, தண்ணி குடிச்சா தாகம் அடங்குதுன்னு தெரியும். இது எல்லாமே மனுஷனுக்கும் தெரியும், மிருகத்துக்கும் தெரியும். இறந்த காலம் தெரியும், நிகழ்காலத்தில் என்ன செய்யணுன்றதும் தெரியும். ஆனால் எதிர்காலம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும், மிருகத்துக்கு தெரியாது. அதாவது ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 9 வயசு நாய். அவங்க வீட்டில் ஒரு குழந்தை வருது, அது வந்து ஒரு 3 வயசு குழந்தை. ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை இந்த நாய்கிட்டையும் கொடுத்து இந்த குழந்தைகிட்டையும் கொடுத்து 2 மட்டும் சாப்பிடுமா, மிச்சம் நாளைக்கு சாப்பிடலான்னு சொன்னால் நாய்க்கு புரியுமா இல்லை குழந்தைக்கு புரியுமா? குழந்தைக்கு வேணா மேபி புரியும், நாய்க்கு புரியாது. ஆனால் நாய் 9 வயசு, குழந்தை 3 வயசு தான். 3 வயசு குழந்தை. அப்போ மனுஷனாக இருக்கும்போது 3 வயசு குழந்தையா இருந்தால் கூட நாளைக்குன்னு ஒரு கான்செப்டை சொன்னால் புரியும். இதை சில பேர் புரியாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, எறும்பெல்லாம் சேர்த்து வைக்கலையா, இந்த தேனிலாம் சேர்த்து வைக்கல, அதெல்லாம் யார் செய்யறோம்லாம் தெரியாது. அது வந்து அதோட வேலையை செய்யுது. அது பேரே ஒர்க்கர் ஆண்ட் ஒர்க்கர் பீம்பாங்க. அது வேலை வந்து தேனை எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கணும், அவ்வளோதான். எறும்போட வேலை அதை கொண்டு போய் அங்கே வைக்கணும், அவ்வளோதான். அது சேர்த்து வச்சு நாளைக்கு வேணும்லாம் அது சேர்த்து வைக்கல, அதுக்கு எதுக்கு செய்கிறோம்லாம் தெரியாது, அது செஞ்சுட்டே இருக்குது. அது வந்து ஒரு காலனியாக வாழக்கூடிய பூச்சிகள். மனுஷனுக்கு மட்டும்தான் நாளைக்குன்னு ஒன்று தெரியும். நீங்கள் 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து குழந்தைகிட்ட கொடுத்து இது ஒன்று இப்போ சாப்பிடுமா, இன்னொன்று நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அது முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க, அமைதியாக சாப்பிட்டுட்டு பேசாமல் போயிடும். இப்போ யோசிங்க, இந்த குழந்தையாக இருக்கும்போதே எதிர்காலத்தை அவனால் யோசிக்க முடியுது. ஒரு கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்க பையனுக்கு அதை மாற்றி நான் KFC போகிறேன்னு சொல்ல தெரியுது. அப்போது வளர்ந்த மனிதன் செத்தவுடனே செத்ததுக்கு அப்புறமும் ஃப்யூச்சரை தேடுறான். சரியா? அப்படி ஃபியூச்சரை தேடும்போது அவன் என்ன சொல்ல வரான்னா, செத்ததுக்கு அப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன்டா, இதை விட பெட்டரான ஒரு இடத்துக்கு போயிடுவேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மதங்களை பூரா உருவாக்குனது யாரு? பெண்களா ஆண்களா? ஆண்கள் தான். ஆண்கள் தான் உருவாக்குனது. ஏன்னா பழைய சமுதாயம், இன்னைக்கு இருக்கிற சமுதாயமும் ஆணாதிக்க சமுதாயம் தான். சரியா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், இல்லை எந்த வேற ஒரு பேரில் இருக்கிற மதமாக இருக்கட்டும், எல்லா மதத்துலையும் சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க? நிறைய சரக்கு கிடைக்கும்ன்றாங்க, நல்ல அழகான பொண்ணுங்க கிடைக்கும்னு சொல்கிறான். எந்த மதத்துலையாவது பெண்கள் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா கட்டுமஸ்தான ஆண்கள் கிடைப்பாங்கன்னு எவனா எழுதி வச்சிருக்கானா? ஏன்னா இந்த கதையை பூரா எழுதுனது ஆம்பளைங்க. ஓகே, சரியா? அதனால தான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா, நான் செத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இது எல்லாருக்கும் கேள்வி இருக்கும். இதை வந்து நானும் காலேஜ் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் தேடி இருக்கிறேன். சித்தர்கள் இருந்தாங்க, அவங்க இப்படிலாம் அந்த இருக்க தவம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நானும் ட்ரை பண்ணி பார்த்து அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் காலேஜ் படிக்கும்போது நானே ஒரு எங்கள் கல்லூரி மேகசினில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு எங்கள் ப்ரொஃபஸர் வந்து கடுப்பாயிட்டார். நீலாம் வெளியே போனோன்னா டேஞ்சரான சயின்டிஸ்ட் ஆகிடுவ அப்படின்னாரு. அப்படி என்ன சார் எழுதுனீங்க? ஒன்றும் இல்லை, அப்போ தான் கம்ப்யூட்டர் முதல்ல அப்போ தான் காலேஜுகள்லாம் முதல்ல வருது. முதல்லனா இப்போ இருக்கிற மாடலுக்கு பழைய மாடல் இது விண்டோஸ் கம்ப்யூட்டர் கூட கிடையாது, அதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள பழைய காலத்து கம்ப்யூட்டர். அதாவது என்னன்னா, ஒரு விஷயத்த சேமிச்சு வைக்க முடியும், அதை திரும்பவும் எடுத்து படிக்க முடியும் அப்படின்றது அதில் பேசிக்காக வருது. அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ இந்த குளோனிங்கை பற்றியும் அப்போ தான் டாலின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி இது பண்ணாங்க. நான் அது 2ஐயும் கம்பேர் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் எழுதி கொடுத்தேன். இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மூலமாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரோட, இப்போ நான் தான் யாருமா, நான் மனசார சொல்கிறேன்னு இப்படிலாம் கை வச்சுப்பாங்க. அது இங்கே இருக்கிறது வெறும் பம்ப், அது பிளட்டை பம்ப் பண்ணுற ஒரு மோட்டர் அது. சரியா? நான் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? என் மூளையில் இருக்கக்கூடிய சிந்தனைகள். நான் பிறந்ததுலேருந்து எதெல்லாம் பார்த்தேன், எந்த சிந்தனைகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேனோ அந்த சிந்தனைகளின் தொகுப்பு தான் நான். அந்த மூளை வேலை செய்யறது நிறுத்திடுச்சுன்னா அந்த நான்ற சிந்தனை போயிடுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணவேல்னு ஒரு ஆள் கிடையாது. அந்த மூளைக்கு தேவையான மற்ற என்னெல்லாம் வேலை வேணுமோ அதைத்தான் மற்ற பகுதிகள்லாம் பூரா வேலை செய்யுது. மூளைக்கு ஒரு இன்புட் வேணும், அதுக்காக கண்ணு வச்சிருக்காங்க. ஆடியோ இன்புட் வேணும், காது வச்சிருக்காங்க. எனர்ஜி இன்புட் வேணும், அதனால வாய் வச்சிருக்காங்க. அவுட்புட்டு, அதுக்காக பேசுறதுக்கு வாய் வச்சிருக்காங்க. ஒரு இடத்துக்கு போகணும், நடக்கிறதுக்கு கால் இருக்கு. அப்போ எல்லா உறுப்புகளுமே இந்த மூளைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த மூளை தான் நான்ற சிந்தனை. அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த மூளையில் இருக்கக்கூடிய பதிவான சிந்தனைகள் அங்கே ரெக்கார்ட் ஆகி தானே இருக்குது. அதை எலக்ட்ரானிக்காக அதை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிடலாம். குளோனிங்கில்
இந்த செல்ஸை எடுத்து வச்சுட மறுபடியும் முழுசாக ஒரு ஆடை உருவாக்கலாம்னா அதே மாதிரி ஒரு குழந்தைய உருவாக்கலாம். அந்த குழந்தைய ஒரு 4-5 வருஷம் வளர்த்து ஒரு 5 வயசு ஆன உடனே இந்த ஸ்டோர் பண்ண ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற சிந்தனையை பூரா இந்த மூளைக்குள்ளே ஏற்றிட்டோம்னா ஒரு 70 வயசு ஆள் ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் 5 வயசுலயே 70 வயசு நினைவுகளோட மறுபடியும் உயிரோட வந்துடுவாரு. அதனால மனுஷன் சாக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினேன். ரொம்ப டேஞ்சரான சயின்டிஸ்டா நீ வெளில போனா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு. உண்மை என்னன்னா அது கிடையாது. அப்படி செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. ஏன் தெரியுமா? இப்போ எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அப்பவும் எங்க அப்பா உயிரோடவே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எனக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸே இருக்குமா? இருக்காது. நீங்க அப்போ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். டிபெண்ட் பண்ணி இல்ல, அதான் சொல்றேன். எனக்கு 90 வயசு ஆயிடுச்சு, என் பையனுக்கு வந்து ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்பவும் நான் சாவாமே இருந்தேன்னா அவனுக்கு என்ன ஆகும்? நான் அந்த கம்பெனியில் ஜிஎம்மாக இருக்கேன். 110 வயசு ஆனாலும் நான் தான் ஜிஎம். அப்புறம் கீழே இருக்கிறவன் அவன் ஒரு 100 வருஷமா அவன் அசிஸ்டண்டாகவே இருக்கணும். அப்போ அதுதான் வந்து கண்ணதாசன் எழுதின பாட்டு வந்து வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. அப்போ என்னன்னா மரணம் என்பது முடிவு இல்லை, அது வந்து ஒரு பயணம். வாழ்க்கைன்றது வந்து என்னத்தையோ அச்சீவ் பண்ணலாம் நம்ம போல. இப்போ இங்கேருந்து டெல்லி போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டெல்லி வர போகிறதோட என்ன நடக்குது? பயணங்கள் தான் நடக்குது. பயணம் முடிஞ்சிருச்சு. இந்த பயணத்துக்கு நடுவில் பல அனுபவங்களை நீங்கள் பார்க்குறீங்க. நடுவில் ஒருத்தர் வேலூரில் ஏறுறாரு, இன்னொருத்தர் பெங்களூரில் இறங்குவார், இன்னொருத்தர் வேறு ஊரில் வருவார். எல்லாரையும் சந்திக்கிறீங்க, எல்லாரும் கூடயும் பேசுகிறீங்க, பழகுறீங்க. டெல்லி வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு, இறங்கி அதாவது உங்கள் பயணம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் ஏதோ ஒன்று இருக்குன்னுலாம் கேட்கக்கூடாது. அதனால தான் அது என்னென்னா சினிமாவில் பார்த்தா தே லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்னு முடிச்சு அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்கன்னு. அந்த மகிழ்ச்சியாக வாழ்க்கைன்றது அதோட முடியுதுன்றதை பல புரிஞ்சுக்கணும். ஒரு பயணம் நீங்கள் தொடங்குனீங்க, அந்த பயணம் முடிஞ்சிருச்சு. நடுவில் பல அனுபவங்களை பார்த்தீங்க, அவ்வளோதான் லைஃபு. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் நம்பும்போது தான் ஏன்னா இது சொர்க்கம்னு ஒரு கான்செப்ட் வருது. சொர்க்கம்னு ஒரு கான்செப்ட் வரும்போது அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அளவற்ற சரக்கு கிடைக்கும், ஃபிகர் கிடைக்கும்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ அந்த ஆள் யார்? அந்த சூப்பர்வைசர் யார்? அவர் தான் கடவுள். அப்போ அந்த கடவுள்ன்ற கான்செப்டை மண்டையில் ஏற்றும்போது அந்த கடவுள்கிட்ட பேசுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒருத்தன் வரான். புரியுதா? முதலில் உங்கள் தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடவுள் தேவைப்படாது. கடவுள் இருக்காரா இல்லையான்றது கேள்விக்குள்ளே போகணும். கடவுள் தேவையில்லை. கடவுள் எதுக்கு தேவை உங்களுக்கு? கடவுள் எதுக்கு தேவை சொல்லுங்க? நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்கிட்ட போய் சொல்றோம். ஏன் சொல்லணும்? பிரச்சனைனால அப்பதானே சார் கடவுளை தேட ஆரம்பிப்போம். ஏன் சொல்லணும்ன்ற நீ என்ன குழந்தையா? குழந்தை தான் கீழே விழுந்துட்டா அம்மா வலிக்குது அடிபட்டுச்சுன்னு வந்து கேட்கும். 30 வயசுல கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா போய் அம்மா எனக்கு அடிபட்டுச்சுன்னு போய் சொல்லிட்டு இருப்பீங்களா? போக வேண்டியது, நீங்களே போய் மருந்து போட்டுக்க வேண்டியதுதான். குழந்தையால மருந்து போட முடியாது, நம்ம மருந்து மேலே இருக்கும், அது எந்த மருந்துன்னு தெரியாது. அதனால குழந்தைக்கு தேவைப்படுது. ஒரு குழந்தைக்கு தான் கிஃப்ட்டும் பனிஷ்மெண்ட்டும் தேவைப்படுது. நீ ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணால் சாக்லேட் தருவேன், ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அடிப்பேன் அப்படின்னு ஒரு 10 வயசு குழந்தைக்கு தேவைப்படுது. 30 வயசு வர வளர்ந்த தண்டை கழுத மாதிரி வாழ்ந்துட்டு அவனுக்காக வந்து நீ நல்லது செஞ்சா சொர்க்கத்துக்கு போவ, கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போவேன்னு சொன்னாதான் அவர் நல்லவராக இருப்பாரா? நீங்கள் ஏன் நல்லவராக இருக்கணும்? நல்லவராக இருக்கணும், அதுதான் ரூலு. நான் பெஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ இங்கே ஒரு ஐஃபோன் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏரியாவுக்குள்ளேயே எங்கேயுமே வந்து செக்யூரிட்டி கேமரா இல்லை. நான் வர்றேன், எல்லாரும் அந்த ஆஃபீஸில் இருக்காங்க, இந்த ஆஃபீஸில் யாரும் இல்லை. நான் உள்ளே வந்து பார்க்குறேன், ஐஃபோன் இருக்குது, யாரும் இல்லை, யாரும் உடனே வர மாதிரி தெரில. நான் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டால் யாருக்கும் தெரியாதுல்ல. யாருக்காவது தெரிய போதா? யாருக்காவது தெரிஞ்சால் தான் அது தப்புன்றீங்க. யாருக்கும் தெரியல, தெரியாது, அப்போ நான் எடுத்துக்கலாமா? யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம், ஆனால் ஒருத்தருக்கு தெரியும். உங்களுக்கு தன் நெஞ்செறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அந்த ஒருத்தர் கடவுள் இல்லை,
எனக்கு தெரியும் நான் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு. நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு பொண்ணை பார்க்குறேன், சூப்பராக இருக்கு அப்படின்னு நான் சொல்லி விட்றேன்னு வச்சுக்கோங்க, என் பொண்டாட்டிக்கு தெரியாது. அப்போ தப்பு, அது தப்பா ரைட்டா எனக்கு தெரியும்ல, அப்போ அது தப்பு தானே. ஸோ நீங்கள் நல்லவராக இருக்கிறது சாட்சியோடு இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சொர்க்கம் நரகம்லாம் தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி சாமியார்கள் கூட்டம்லாம் வேண்டான்றீங்க. நீங்கள் முதல்ல பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு, அதான் முதல் கேள்வியே தான் கேட்டேன், கடவுள் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? தேவைன்னா எதுக்காக தேவைன்னு சொல்லுங்கள். எதுக்கு தேவை? நீங்கள் செய்கிற தப்புகளை மறைக்கிறதுக்காக உங்களுக்கு கடவுள் தேவை. ஒரு தப்பை செஞ்சிடுறீங்க, செஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஐயோ தப்பு செஞ்சிட்டோமேனு உறுத்துது. உடனே என்ன பண்ணுறீங்க, உங்கள் மதம் சார்ந்த கோயிலுக்கு போய் ஐயோ கடவுளே தப்பு பண்ணிட்டேன், என்னை எப்படியா காப்பாற்று, ஏன் காப்பாற்று, என்ன நரகத்தில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த பயம். ஸோ இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கணும்னா நீங்கள் சொர்க்கம் நரகத்தை நம்பக்கூடாது. சொர்க்கம் நரகத்தை நம்பினீங்கன்னா தான் தப்பு செய்வீங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் தப்பு செய்வீங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம், தப்பு செஞ்சாலும் கடவுள் மன்னிச்சிருவாரு, கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம். அவர் மன்னிச்சாரா? கடவுள் அன்பானவர், மன்னிச்சிருவார். அன்பே உருவானவர் தான் கடவுள், அதனால கண்டிப்பாக மன்னிச்சிருவார். எதை விட எவ்வளோ பெரிய தப்பு பண்ணவனெல்லாம் மன்னிச்சிருக்காரு, என்ன மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு போய் மன்னிப்பேர். சரியாயிடு. நீங்கள் கடவுளை நம்பலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் நல்லவனாக தான் இருந்தாகணும். தப்பு செஞ்சீங்கன்னா உங்களை மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த உறுத்தலுக்கு பயந்தே நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. அப்போ ஒருத்தன் தப்பு செய்யாமல் இருக்கணும்னா, 100% தப்பு செய்யாமல் இருக்கணும்னா அவன் யாராக இருக்கணும்? நாத்திகனாக இருந்தால் தான் தப்பு செய்ய முடியாது. கடவுள் நம்பிக்கையாளனாக இருந்தால் கண்டிப்பாக தப்பு செய்வான். தப்பு செய்யும்போது அந்த குற்ற உணர்ச்சி வரும். குற்ற உணர்ச்சி வரும்போது கடவுள்கிட்ட போய் வேண்டுவான். அப்பவும் அவனுக்கு திருப்தி வரல அப்படின்னு சொன்னா சாமியார்கிட்ட போவான். சாமியார் போற இடம் சாமியார். நம்ம கடவுளை பார்க்க முடியல, சாமியாரை பார்க்க முடியுது. அப்ப அதை வச்சு அவங்க கல்லா கட்டுறாங்க. சில சாமியார் வந்துட்டு இவங்க போய் உட்கார்ந்தோடனே இவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் சும்மா போய் ஐயோ நான் போய் உட்காந்தேன், என்னை பார்த்தோன்னே என் மனசுல இருக்கலாம் சொல்லிட்டாரு சில பேர் சொல்றாங்க. நான் என்ன ஒரு இது பண்ணி கேட்டவா, இப்போ நம்ம ஸ்டூடியோவில் இருக்க எல்லா 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் இங்கே கூட்டுவாங்க. எல்லாருக்கும் ஒரு துண்டு சீட்டு தரா. அதில் அவங்களுக்கு வேணுங்கிற என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை எழுதி கீழே அவங்க பேரையும் போட்டு சுருட்டி ஒரு டப்பாவில் போட்டுருங்க. என்கிட்ட யாரும் காட்ட வேணாம். நான் ஒவ்வொரு சீட்டாக எடுத்து பிரித்து எடுத்து இதில் என்ன எழுதியிருக்குன்னு நான் முதல்ல சொல்லுவேன். முதல்ல ஒரு சீட் எடுப்பேன். இந்த சீட்டு நம்ம திரு எழுதுனது, திரு நேற்று வீடியோ முடிக்க முடியலன்னு சொல்லி அதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுதானே எழுதியிருக்கீங்க. திரு ஆமாம் பாருங்க அதான் எழுதியிருக்காருன்னு அதை கிழிச்சு போட்டு அடுத்த பேப்பர். இப்படியே 10 பேர் எழுதுனதையும் கரெக்டாக என்னால் வாசிக்க முடியும். அப்போ நான் சாமியாரா? ஏன்னா முதல் சீட்டு மட்டும் எனக்கும் திருவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கு. திருவிட்ட நான் முதல்ல சொல்லுவேன், நான் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லுன்னு. சரியா? நான் எந்த பேப்பர் எந்த சுருட்டின பேப்பர் எடுத்தாலும் இது நம்ம திரு எழுதுனது அப்படின்னு நான் சொல்லுவேன். திரு ஆமாம் பேர் என்ன எழுதி சொல்லுங்க. இல்லை இந்த மாதிரி வீடியோ போட முடியல, நீங்கள் இன்னைக்கு ஷூட்டிங் வரீங்களா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கீங்க கரெக்டானு. ஆமாண்ணே எப்படி கரெக்டாக சொன்னீங்க பாருங்க, அதுதான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாசிப்பேன். நான் அப்படியே உங்கள்ட்ட பேசிட்டு அதில் என்ன ஆக்சுவலாக எழுதியிருக்குன்னு வாசிப்பேன். சரியா? இந்த பேப்பரை காட்ட மாட்டேன், கசக்கிட்டு போட்டுருவேன். போட்டுட்டு அடுத்து எடுப்போம்னு சொல்லி எடுத்து இந்த கசக்கி போட்ட பேப்பரில் என்ன எழுதியிருந்ததோ அதை சொல்லுவேன். அப்போ அங்கே சுரேஷ் உட்காந்துருப்பாப்புல, நான் எழுதுனது அப்படியே எப்படின்னா வாசிங்க ஓப்பன் பண்ணாமையே அப்படின்னு கேட்பேன். சுரேஷ் கரெக்டாக எழுதியிருக்காரு பாப்பமா, பார்த்தீங்களா அதே தான் எழுதியிருக்காருன்னு அடுத்த கொஸ்டின் படிச்சுப்பேன். இப்படியே 10 இது எல்லாமே ட்ரிக்கு. இது 10 பேரில் 500 பேருக்கு கூட இது செய்ய முடியும். இல்லை சில சாமியார் என்ன பண்ணுவாங்க, புத்திசாலி தெரியுமா, பக்கத்தில் ஒரு யாகம் பண்ண மாதிரி ஏதாவது ஒன்று வளர்த்து வச்சுட்டு இந்த பேப்பரை தூக்கி போட்டு எரிச்சிடுவாங்க. எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ண முடியாது. ஓ அப்படி ஒரு ட்ரிக்ஸ்.
நான் இப்போ கசைக்கு போடுறேன், யாரோ ஒரு எடுத்து பார்த்துட்டு அது என்ன இருக்குன்னு காட்டுங்கன்னு பார்த்து இது வேற ஏதோ எழுதி இருக்கு அப்படின்னாங்கன்னா நான் மாட்டிப்பேன்ல. ஸோ நெருப்பில் போட்டு கொளுத்திட்டா. ஆனா அந்த இடத்துல அந்த சாமியார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு பார்த்தீங்களா, நான் உங்களுடைய கஷ்டத்தை எரிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பு வார்த்தைகளை. பாசிட்டிவ் வைப் இல்லைம்மா, ஃப்ராடு தானே. அவங்களுக்கு நமக்கு தெரியும் அது ஃப்ராடு தானே. அவங்களுக்கு தெரியலன்றதுனால அது வைப்புன்னு நினச்சிக்கிறாங்க. அது ஃப்ராடு தானே. மேஜிக்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. மந்திரத்தில் மாங்காய்லாம் காய்க்கவே காய்க்காது. சரியா? தந்திரத்தில் தான் நடக்கும். அந்த தந்திரத்தை பயன்படுத்தி ஏமாற்றுவாங்க. மேஜிக் ட்ரிக்கு கற்றுக்கிட்டா மேற்கத்திய நாடுகளில் அவங்க மெஜிஷியன் ஆகிடுவாங்க. நம்ம ஊரில் மேஜிக் ட்ரிக்கு கற்றுக்கிட்டா சாமியார் ஆகிடலாம். அவ்வளோதான் விஷயம். ஸோ மொத்தத்தில் அது ஜக்கியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சாமியாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஃப்ராடு பசங்க தான். அந்த ஃப்ராட் தனத்து மூலமாக ஈஸியாக காசு சம்பாதிக்க முடியுது. அவ்வளோதான் விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமது தவறுகளுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டாலே நமக்கு இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல் வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. அதுவும் குட்டி குட்டி கதையாக சொல்லி எக்ஸாம்பிளோட சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.